நடிகர் அஜித் குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் புதிய சிக்கலை சந்தித்துள்ளது. மங்காத்தா திரைப்படத்திற்கு பின் அஜித், த்ரிஷா, அர்ஜுன் இணைந்து விடாமுயற்சியில் நடித்துள்ளதால் திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்புகள் ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. லைக்கா நிறுவனம் தயாரித்துள்ள இந்த திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்கிறார். மகிழ் திருமேனியின் இயக்கத்தில் ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த விறுவிறுப்பான திரைக்கதை கொண்ட படமாக விடாமுயற்சி உருவாகி இருக்கிறது. இந்த திரைப்படத்தின் டீசர் காட்சிகளையும் ஒளிப்பதிவையும் பார்த்தால் 1997ஆம் ஆண்டில் வெளியாகி வெற்றி பெற்ற பிரேக் டவுன் என்கிற ஹாலிவுட் திரைப்படத்தின் தழுவல் போல் தெரிகிறது. இந்த நிலையில் பிரேக் டவுன் திரைப்படத்தின் விநியோக உரிமையை வைத்திருக்கும் பாராமவுண்ட் பிக்சர்ஸ் நிறுவனம் ரீமேக் உரிமைக்காக லைக்காவிடம் ரூபாய் 150 கோடி வரை கேட்டுள்ளதாம். இதனால் படக்குழு அதிர்ச்சி அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. விடாமுயற்சி அடுத்த ஆண்டு பொங்கல் வெளியீடாக திரைக்கு வரவுள்ள நிலையில் இந்த கதை விரைவாக புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே வீர தீர சூரன் பார்ட் 2 எனும் திரைப்படத்தில் ஷியான் விக்ரம், எஸ்.ஜே. சூர்யா, சுராஜ் வெக்சரமூடி, துஷாரா விஜயன், சித்திக் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். எஸ்.யு. அருண்குமார் இயக்குனர் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த திரைப்படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கிறார். இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்து தற்போது படப்பிடிப்புக்கு பிந்தைய தொழில்நுட்ப பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த திரைப்படத்தின் டீசர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. ஷியான் விக்ரம் ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்பில் இருக்கும் இந்த திரைப்படம் வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் உலகம் முழுவதும் திரையரங்குகளில் பிரம்மாண்டமாக வெளியாகுகிறது. ஆனால் தேதி குறிப்பிடாமல் ஜனவரி என்று மட்டும் கூறியுள்ளனர். விடாமுயற்சி படம் தள்ளி போனால் பொங்கலுக்கு வரும் என்றும், விடாமுயற்சி வெளியானால் ஜனவரி 25ஆம் தேதி வெளியாகும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆகையால் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.